வணக்கங்க. முன்னாடி கோயம்புத்தூருக்கு வந்தாருங்களா, அவர் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்து பேசுறதுக்கு அது ஒரு தைரியம் வேணும். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் இது வராது. அவர் சொன்னீங்க வந்து இப்போ எனக்கே வாய் உதறது. இருந்தாலும் சொல்கிறேன். நமக்குள்ள ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம்னு ஒரு ஆசை. கடவுள் வந்து எதையுமே படைச்சது வந்து தவறாக படைச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தது எல்லாத்துலேயும் பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். பூசணிக்காய் வந்து கொடியிலிருந்து போகுது பூசணிக்காய். அந்த கடவுள் வந்து பூசணிக்காயை பெருசாக படைச்சிருப்பாருங்க. ஒரு மனிதர் வந்து கடவுள்கிட்ட கேட்ட கேள்வி, அதே ஆலமரம் இருக்குது, பெரிய மரம் போனால் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, அந்த இடத்துல வயசுக்கு படுக்கலாம் உட்காரலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அப்போ அந்த கடவுள்கிட்ட கேட்குறாரு, பூசணிக்காய்க்கு அவ்வளோ பெரிய பூசணி செடிக்கு அவ்வளோ பெரிய காயை கொடுத்த பழத்தை கொடுத்த, இது நீ இவ்வளோ பெரிய மரத்தை படைச்சில்ல, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பழமாக படைச்சிருக்கலாம்ல, இதை மட்டும் ஏன் சின்னதாக படைச்சி அதையே பெருசாக படைச்சா அப்படின்னு கேட்டுக்காரு. அப்போ கடவுள் கேட்டு இவர் படுத்துட்டார், தூங்கிட்டார் அந்த இடத்துலையே. கொஞ்ச நேரம் போனதே ஒரு பழம் வந்து ஆலமரத்து பழம் வந்து அவர் நெத்தியில் விழுந்துருக்குது. அப்போ எந்திரிச்சிருக்கா அப்படி. அப்போ யோசனை வருங்களா நமக்காக இருந்தாலும், கடவுள் படைப்பில் எதுவுமே தப்பு இல்லை. அப்போ அந்த பழம் மட்டும் பெரிய பழமாக இருந்து அவர் மேலே விழுந்திருந்தா அவர் தலை அடிபட்டுருக்கு, காயமாயிருக்கு. அதனால் வந்து பூசணிக்காய் அப்படின்னு ஆலமரத்தை இப்படின்னு படைச்சிருக்காரு. அது மாதிரி வந்து இந்த கல்விங்கிற ஒரு ஸ்கூல் வந்து இந்த இடத்துல கரெக்டான ஒரு இதில் தான் படைச்சிருக்கிறாரு. அதை நம்ம தான் சப்போர்ட் பண்ணி போவோம். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools